3 பேரை பத்தி முக்கியமா நம்ம பேச போறோங்க. யாரு? கிலியன் எம்பாப்பே, அங்கிட்டு எர்லிங் ஹாலண்ட், அதுக்கப்புறம் the GOAT லியோனல் மெஸ்ஸி. ஸோ மேட்ச் டே 6. பூம் ஷகலாக், நான் உங்கள் ரகு. வெல்கம் டு இதுதான்டா FIFA. ஸோ மேட்ச் டே 6 நடந்த 4 கேமை பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க. அந்த 4 கேமில் எல்லாமே ஸ்காரிங் தான், எல்லாமே கோல்ஸ் கலோரி தான். அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி கோல்டன் பூட்டோட காம்படிஷன் அமோகமாக கிக் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் ரிவ்யூவில். இந்த வாட்டி வந்து அதுக்கு போட்டி போடுறதுக்கு யார் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு வந்திருக்கு. முதல் பார்க்க போகிற மேட்ச் ஃப்ரான்ஸ் வர்சஸ் செனிகால். எஸ், செனிகால் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங்கான டீமுங்க. ஏன்னா சாடியோ மானிலாம் விளாட்றாங்க. அஃப்கோர்ஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த டீமை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் வந்து ஃப்ரான்ஸ் அஸ் ஐ சேட், என்னோட ப்ரெடிக்ஷனில் ஃப்ரான்ஸ் தான் இந்த வாட்டி வந்து ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்காங்க. மேபி வந்து வேர்ல்ட் கப் தூக்குறதுக்கு அவங்க தான் வந்து போகிறாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்க வந்து அந்த நம்பிக்கையை வந்து வீணாக்கல. பிகாஸ் ரொம்ப டஃப்பான ஒரு கேமாக தான் இருந்துச்சு. பேக் அண்ட் ஃபார்வர்ட் செனிகாலுக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சிச்சு. லாட் ஆஃப் சான்சஸ் கிடைச்சி சொல்லலாம். ஃப்ரான்ஸுக்கும் கிடைச்சிச்சு. பட் ஈக்குவலாக வந்து ஸ்ட்ரெங்த்தில் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சுங்க. கிலியன் எம்பாப்பே ஓப்பனிங் ஸ்கோரிங் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து கோல்ஸ். கிலியன் எம்பாப்பே ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பார்கோலா ஒரு 2வது கோல் போட்டாரு. தென் ஒரு கோல் வந்து கம்பேக் பண்ணாங்க செனிகால். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் கோல் ஆல்சோ. ஓகே, அது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு யங்ஸ்டர் ஸ்கோர் பண்ண கோல் இது. விச் இஸ் அஸ் ஐ சேட், இதில் வந்து ஒரு புது சரித்திரங்கள் கூட உருவாகும் போது இருக்குது. அந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் 3rd கோல் திருப்பியும் கிலியன் எம்பாப்பே. ஸோ அஸ் ஐ சேட், கோல்டன் பூட்ஸ் இந்த வாட்டி கிலியன் எம்பாப்பேக்கு கிடைக்கும் போது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அவர் வந்து இதை லைட்டாக கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு ஓப்பனிங்லேயே 2 கோல் அவர் போட்டார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நார்வே வர்சஸ் ஈராக். 4-1 ஸ்காரிங். 4-1 ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்காரிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்காரிங் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அஃப்கோர்ஸ் நார்வே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா வந்து எர்லிங் ஹாலண்ட் அப்புறம் வந்து மார்டின் ஓடிகேட் இருப்பாங்க. பட் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெங்த்தை காட்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. அண்ட் ஈராக் சர்ப்ரைசிங்லி ஈராக் வாஸ் பெர்ஃபார்மிங். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது வந்து 4-1 ஸ்காரிங்காக இருந்தாலும் the game was really interesting to watch. At the same time பார்த்தீங்கன்னா எர்லிங் ஹாலண்ட் வந்து 2 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கோல்டன் பூட்ஸ்க்கு நான் எர்லிங் ஹாலண்ட் வந்து உள்ளுக்கு கொண்டுட்டு வரல. பட் அவரோட இபிஎல்ல உள்ள ஃபார்ம் அப்படி இங்கே கொண்டுட்டு வராருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இஸ் ஆல்ரெடி இன் 2 கோல்ஸ் ஸ்கோரிங் பண்ணிட்டாரு. ஸோ லெட்ஸ் see what's going to happen with Norway in upcoming games. Let's talk about the GOAT, Lionel Messi. My God, guys, at the age of 38, he's still doing wonders, guys. I mean, இதுக்கு மேலே யாராவது டவுட் பண்ணீங்கன்னா யார் இது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. தி மேன் ஸ்டார்டட் பார்க்க போனால் எல்லாம் என்ன, ஏன்னா வந்து இஸ் நோ லாங்கர் கம்பீட்டிங் லைக் இன் ஹை ஸ்டேக்கில் கம்பீட் பண்ணல. எம்எல்எஸ்ல விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ரிலாக்ஸான ஒரு கேம் பிளே மட்டும் தான் இருக்கு. ரீசெண்ட் டைமில் வந்து எந்த ஒரு ரெக்கார்டும் அவர் பிரேக் பண்ணலை. ஸோ வி ஆல் தாட் தட், ஈவன் நானே ஒரு கட்டத்தில் என்ன நினச்சேன்னா, ஓகே ஹி ஆல்ரெடி லைக் செட்டில் டவுன், இதுக்கப்புறம் இது பண்ண போகிறது இல்லைன்னு. பட் ஓப்பனிங் கேம்லேயே ஹேட்ரிக் கைஸ். ஓப்பனிங் கேமில் ஹேட்ரிக்கை போட்டு வேர்ல்ட் கப்போட மிரோஸ்லாவ் க்ளோஸோட கோல் ஸ்கோரிங்கை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டாரு. நம்ம பிரசிலியன் ரொனால்டோ, எல் ஃபெலமெனோ அவரோட லீடிங் 2 பேருமே லீட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கோரிங்க்கு இவர் இப்போ ஈக்குவலைஸ் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்தது வரப்போகிற கோல் எல்லாமே வந்து இட்ஸ் கோட் அ செட் அ பெஞ்ச் மார்க். அண்ட் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிலியன் எம்பாப்பே க்ளோஸ்லி வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாட்டி கன்ஃபார்மாக சம்திங் ஹிஸ்டரி நடக்க போகுது. அண்ட் லியோனல் மெஸ்ஸி இஸ் டெஃபினெட்லி கோனா பி அ பார்ட் ஆஃப் இட். ஹீஸ் கிரேசி, இஸ் நாட் ஹியூமன் கைஸ், இஸ் ஏலியன், அவ்வளோதான் சொல்ல முடியும். பிகாஸ் இஸ் டூயிங் வண்டர்ஸ் இன் தட் கேம். இஸ் ரியலி டூயிங் வண்டர்ஸ். அண்ட் த கேம் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வர்சஸ் அல்ஜீரியா. அன்ஃபார்ச்சுனேட்லி அர்ஜென்டினா தான் ஜெயிச்சாங்க. அது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். அல்ஜீரியா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அஃப்கோர்ஸ் தே ஆர் நாட் அட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் கரண்ட் வேர்ல்ட் சாம்பியன். ஏன்னா இப்போ டிஃபெண்டிங் சாம்பியனா அர்ஜென்டினா இருக்காங்க.
இவங்க விளாடுற கேமை பார்த்தா இந்த வாட்டியும் வந்து டிஃபெண்ட் பண்ணி இன்னொரு செகண்ட் ரவுண்டுக்கு கப் எடுத்துருவாங்களா, பேக் டு பேக் வேர்ல்ட் கப் சாம்பியன் தூக்குவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா டிஃப்ரெண்ட் கேம் பிளே, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ரெங்க்ல இருக்காங்க. ஈவன் வித் மெஸ்ஸி அட் த டீம், வி டோன்ட் நோ ஹவு த திங்ஸ் இஸ் கோனா பி. ஸோ லெட்ஸ் சி ஆன் த நெக்ஸ்ட் கேம். ஹோப்ஃபுல்லி அர்ஜென்டினா வந்து கீப் ஆன் ராக்கிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் த லெஜெண்ட் இஸ் கீப் ஆன் ப்ரொடியூசிங் கீப் அண்ட் கீப். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து ஆஸ்திரியா வர்சஸ் ஜார்டன். இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா 3-1 ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அதில் ஒரு பெனால்ட்டி, ஒரு ஓன் கோல் வேற. ஸோ ஆஸ்திரியா வந்து நல்ல ஸ்ட்ரெங்க்ல விளாண்டாங்கன்னு தான் சொல்லணும். இட் வாஸ் அ குட் கேம். அண்ட் ஜார்டன் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் மொதல் வாட்டி குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் ஆஸ்திரேலியா வந்து காட்டியிருக்காங்க. குரூப் ஸ்டேஜ் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபைட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி நடந்த ரவுண்ட்லேயே வந்து இம்ப்ரெசிவான 3 டீம் என்ன கேட்டால் ஜெயிச்ச எல்லா டீமுமே வந்து இம்ப்ரெசிவாக தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் ஸ்பெஷல் கிரெடிட் டு ஃப்ரான்ஸ் அண்ட் அர்ஜென்டினா. பிகாஸ் ஃபைனலிஸ்ட் போன சீசனோட டோர்னமெண்டோட ஃபைனலிஸ்டாக ஃப்ரான்ஸ் இருக்காங்க. இந்த வருஷம் டிஃபெண்டிங் சாம்பியனா வந்து அர்ஜென்டினா இருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேருமே அவங்க ஸ்ட்ரெங்த்தை காட்டிட்டாங்க. இப்போ அடுத்தது யாரு, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எப்பவுமே வந்து நம்ம வந்து ரிவ்யூ தானே செய்யறோம். இந்த வாட்டி என்னோட ப்ரெடிக்ஷனை நான் சொல்ல போறேங்க. ஸோ அடுத்தது நடக்க போற கேம் வந்து போர்ச்சுகல் வர்சஸ் டிகே காங்கோ. அண்ட் ஐம் ப்ரிடிக்டிங் த ஸ்கோர் இட்ஸ் கோனா பி ஐதர் 2-0 ஆர் 2-1. ஏன்னா இருக்கிற ஸ்மால் டீமை எதுவுமே வந்து நம்ம குறைச்சி எண்ண போட முடியல. பட் 2-0 இஸ் மை டார்கெட். ஐ திங்க் போர்ச்சுகல் 2-0 ஜெயிப்பாங்கன்னு. இங்கிலாந்து வர்சஸ் குரோஷியா ஃபைட் பண்றாங்க. அண்ட் இதுலயும் வந்து ஐம் திங்கிங் பிகாஸ் குரோஷியா வந்து ஒரு டைம்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ரைட் நவ் தே ஆர் நாட். அண்ட் இங்கிலாந்து இஸ் ஆன் ஃபார்ம், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ ஐம் ப்ரெடிக்டிங் 3-0. ரைட், 3-0 ஃபார் இங்கிலாந்து வர்சஸ் குரோஷியா. இங்கிலாந்து வின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே குரூப் எல்ல கானா வர்சஸ் பனாமா ஃபைட் பண்றாங்க. இதுல வின் பண்ண போறது கானா. எவ்வளவு ஸ்கோர்ல வின் பண்ணுவாங்க ஐ எம் நாட் ஷுர். ப்ராபப்லி 1-0 ஆர் 2-1 அந்த மாதிரி ஒரு ஸ்கோரிங்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த கேம்ல ஐ திங்க் கானா இஸ் கோனா வின் இட். ஸோ குரூப் எல்ல 2 கேம், குரூப் கேல 2 கேம் நடக்க போகுதுல. ரெண்டாவது கேம் என்ன கேம் பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் வர்சஸ் கொலம்பியா. ஸோ திஸ் ஒன் ஐ எம் சப்போர்ட்டிங் கொலம்பியால. ஸோ கொலம்பியா வந்து இந்த கேமை வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ப்ராபப்லி ஸ்கோரிங் வித் 2-1 or 1-0 டிபெண்டிங் ஆன் who's their lineup it's going to be. ஆனால் கொலம்பியா தான் இந்த வாட்டி வந்து உஸ்பெகிஸ்தான் கூட ஃபைட் பண்றாங்க. அண்ட் சான்சஸ் இஸ் வெரி ஹை ஃபார் them to win it. ஸோ நான் ப்ரிடிக்ட் பண்ண கேம்ஸ் கரெக்டாக வருமா, ஸ்கோரிங் விட்டுருங்க. பட் வின் பண்ண டீம், இந்த டீம்லாம் வந்து வின் பண்ணுமா இல்லை ட்ரா பண்ணுமா, இல்லை இந்த 4 கேம்ல ஏதாவது ஒரு புதுசா ஒரு சர்ப்ரைஸ் நடக்குமா, ஒரு எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி நடக்குமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த மேட்சுகளோட ரிவ்யூவோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பூம் சகலாக்கு நான் உங்கள் ரகு. இதுதான்டா FIFA.